ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஹாரரும் லவ்வும் கலந்த ஹை ஸ்கூல் டிராமா தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு பொண்ணு போன் பேசிக்கிட்டே ஸ்கூலுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருப்பா. சுத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்நேரம் திடீர்னு அவளுக்கு மியூசிக் ரூம்ல இருந்து யாரோ பியானோ வாசிக்கிற சத்தம் கேட்கும். இந்நேரம் யாருடா மியூசிக் வாசிக்கிறது அப்படின்ட்டு அங்க மெதுவா போய் பார்த்தா அந்த இடத்துல பியானோ மட்டும்தான் இருக்கும், யாருமே இருக்கிற மாதிரி இருக்காது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பினா அங்க இருக்கிற கண்ணாடியில யாரோ உட்காந்து பியானோ வாசிக்கிற மாதிரியே தெரியும். அப்புறம் தான் அந்த பொண்ணு நல்லா நோட் பண்ணுவா, அங்க இருக்கிறது மனுஷியே கிடையாது, பேய் அப்படின்ட்டு. இது தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு அப்படியே அலற. அப்படியே ஒரு கட்டு. இப்போ திடீர்னு 3 பசங்க கத்துற மாதிரி காட்டுவாங்க. என்னன்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே இந்த ஸ்கூல்ல பேசப்படுற விஷயம் போல. அத பத்தி தான் இந்த 3 பசங்களும் டிஸ்கஸ் பண்ணி கத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஏற்கனவே பயந்து போயிருக்கிற இந்த பசங்களை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இப்போ ஒரு பொண்ணு வந்து அப்படியே கத்துவா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் ஹாரி. அவ அப்படியே, டே இன்னும் பாடா அந்த ரூமர் கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சும்மா யாரோ கிளப்பி விட்டது, அதுக்கு போய் இவ்வளவு பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த ஃபன்னா எடுத்து பேசுவா. ஆனா அப்போ இவங்க கிளாஸ்ல இருக்கிற ஜும்மின்ங்கிற ஒரு பையன் நம்ம ஹீரோயின் அப்படி பாத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே கிளாஸ்க்குள்ள என்ட்ராக போவானா. ஆனா அன்னாரும் திடீர்னு யாரோ அவன் கையை பிடிச்ச மாதிரி இருக்கும். யாருன்னு சொல்லி அவன் மெதுவா அவனோட கையை பார்த்தா அது பார்க்க மனுஷன் கை மாதிரியே இருக்காது. இதனால அந்த ஜும்மின் ரொம்ப பயந்து போவான். அதுக்கடுத்து இப்ப கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு பிரசன்டேஷன் இருக்கு, அது ஒரு குரூப் பிரசன்டேஷன், அதனால எல்லாரும் குரூப்பா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாஃப் சொல்லுவாங்களா. சோ உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸா ஒவ்வொரு குரூப்பா கிரியேட் பண்ணிக்குவாங்க. அப்ப நம்ம ஹீரோனோட குரூப்ல இருக்கிறது அவளோட ஃப்ரெண்ட் ஜியூன், அப்புறம் ஒரு பையன் ஊ. இவங்க 3 பேர் தான் குரூப் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த ஊங்கிற பையனா அவன் சீரியஸா ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணாம இன்னைக்கு ஈவினிங் எங்க போய் கேம் விளையாடலாம், எந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் பாப்பா அவங்க கிளாஸ்ல எல்லாருமே குரூப் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அந்த ஜும்மின் மட்டும் தனியா உட்கார்ந்துருப்பான். இதை இவ ஒரு மாதிரி வியர்டா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே அந்த இடத்துக்கு ஸ்டாஃப் வந்து, என்ன நீ மட்டும் குரூப் ஃபார்ம் பண்ணாம இருக்க, நான் வேணா ஏதாண்ட ஒரு குரூப்ல சேர்த்து விடவா அப்படின்ட்டு கேட்பாரு. ஆனா அதுக்குமே அந்த ஜும்மின் இல்ல வேண்டாம், நானாவே தனியா பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். பட் இருந்தாலும் அந்த ஸ்டாஃப் இல்ல நீ யார் கூடயான் பேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஏதாண்ட ஒரு குரூப் இந்த ஜும்மினை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் சொல்லுவாரு. ஆனா இதை கேட்டோன்னு எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்களே தவிர்த்து யாருமே அந்த ஜும்மினை சேர்த்துக்க மாட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோன் அப்படியே குழம்பி போய் ஏன் யாரும் அவனை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஊ கிட்ட கேட்டா அப்பதான் அவன் சொல்லுவான், உனக்கு அந்த ஜும்மினை பத்தி தெரியாதா, அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு, அவன் யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனான்னு வச்சுக்கோமே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் யார் யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறானோ அவங்கள இந்த ஸ்கூல்ல இருக்கிற பேய் போட்டு தாக்க ஆரம்பிக்கும். நாங்க கூட ஃபர்ஸ்ட் அது ரூமர் தான் நினைச்சோம், ஆனா அது ரூமர் மாதிரி தெரியல, அது உண்மைதான் போல, அதனாலதான் அவன் கூட யாரும் சேர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஊ சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இந்த விஷயம் எதையுமே நம்ப மாட்டா. அவளுக்கு அந்த ஜும்மினை பார்க்க பாவமா இருக்கும், அவன் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கானே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணவ இப்ப அப்படியே நாங்க அவனை எங்க குரூப்ல சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இதை கேட்டோன்னு இந்த ஊக்கா செமையா அள்ளு கிளம்பிரும். ஐயோ இவனை மட்டும் நம்ம குரூப்ல சேர்த்து நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி பயப்படுவான். இதை புரிஞ்சுட்டு அந்த ஜும்மினும் இப்ப பிரியாண்ட அந்த ஊவை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கேம் விளையாடணும் அப்படிலாம் பேசிருப்பான்ல, அதுக்கேத்தாப்லி இவனும் கேம் பத்தி நிறைய பேச ஆரம்பிப்பான். இதனால அந்த ஊக்கு அப்படியே ஜும்மினை எடுத்த உடனே பிடிச்சிரும். அதனால இப்ப எல்லாருமே அந்த ஜும்மினை இவங்க கேங்ல ஒரு ஆளா சேர்த்துக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போவாங்களா. அதுக்கடுத்து இந்த 2 கேர்ள்ஸும் சரி நாங்க அப்படியே எங்க ஹாஸ்டலுக்கு போறோம் அப்படின்னு கிளம்புறப்ப அந்த ஜும்மின் நம்ம ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா இப்ப ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் டீன் எடுத்து கொடுப்பான். ஆனா அதை வாங்கின நம்ம ஹீரோயின் என்னது இது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கே, இவ்வளவு நேரம் இதை பேக்ல தான் வச்சிருந்தான், அப்படி இருந்து எப்படி ஜில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. பட் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்க்கு எதுக்கு இவ்வளவு யோசித்துக்கிட்டு அப்படின்ட்டு அப்பதைக்கு அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்க மாட்டா. அதுக்கடுத்து இப்ப ஹாஸ்டலுக்குலாம் வந்தக்கடுத்து நைட் டைம் ரொம்ப குப்பை ரூம்ல சேர்ந்துருமா, சரி இத போய் வெளியே போட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளியே வருவா. ஆனா அங்க பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபுல் இருட்டா இருக்கும். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். இதனால அவ லைட்டா பயப்படுவாளா. இப்போ இதே பயத்தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போனா அந்த இடத்துல திடீர்னு ஒரு உருவம் இருக்கும். இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் செமையா பயந்துருவா. அப்புறம் தான் அங்க நிக்கிறது ஒரு பையன் அப்படிங்கறது நம்ம ஹீரோனுக்கு தெரியும். அதுவும் அந்த பையன் கரெக்டா நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி தான் கூப்பிடுவான். இதனால அவ இன்னும் குழம்பி போயிருவா, யார் இவன் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்துல நின்னுக்கிட்டு கரெக்டா என் பேரை சொல்றானே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. பட் இருந்தாலும் அவனை பார்க்கவே கொஞ்சம் வியர்டா இருக்குமா, அதனால என் பக்கத்துல வராத அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருந்த டஸ்ட்பின் கவரை தூக்கி போட்டுருவா. ஆனா அது போய் ஸ்ட்ரைட்டா அவன் மேல படாம நடுவுலயே ஏதோ ஷீல்டு மாதிரி ஒரு பவர்ல பட்டு கீழே விழுகிற மாதிரி ஆகும். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவுல ஷீல்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பையன் திடீர்னு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோனுக்கு இதனால ரொம்ப குழப்பமாயிரும், யார் அவன், எங்களுக்கு நடுவுல எப்படி இந்த ஷீல்டு வந்துச்சு அப்படிங்கறத பத்தியே அடுத்த நாள் வரைக்கும் யோசித்துக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஜும்மின் கரெக்டா வந்து, நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்க, இதை பத்தி யோசித்துக்கிட்டு வேற இருக்க, இந்த அந்த சாக்லேட் சாப்பிடு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்ட்டு சாக்லேட் கொடுப்பானா. இதை அந்த ஃப்ரெண்டு பாத்துருவான். அவன் இப்ப ஜும்மினையும் நம்ம ஹீரோயினையும் கலாய்ப்பான், என்ன நடக்குது இங்க, நேத்து கூல் ட்ரிங்க்ஸ் இன்னைக்கு சாக்லேட்டா, சரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப கரெக்டா இவங்க கிளாஸ்மேட் ஒரு பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட
வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாஸ்கெட் பால் வேணும், போய் எடுத்துட்டு வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சரின்ட்டு நம்ம ஹீரோயின் போலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த ஜிம்மின் இப்ப அப்படியே நீ டயர்டா இருக்க, நீ உட்காரு நான் போறேன் அப்படின்ட்டு வேமா முன்னாடி போயிருவான். நம்ம ஹீரோனும் இரு நானும் வரேன் அப்படின்ட்டு அவளும் இப்ப அப்படியே ஜிம்மினை ஃபாலோ பண்ணிட்டே போவாளா. ஆனா இப்ப அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா இவ்வளவு நேரம் இவளுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த அந்த ஜிம்மின் காணா போயிருப்பான். சரி வேற ஏதாவது ரூம்குள்ள போயிருப்பானா இருக்கும் அப்படின்ட்டு அவ பால் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறப்ப இவளை சுத்தி அமானுஷமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவா. ஆனா அவ கிளம்புன கருத்து தான் தெரியும் ஜிம்மினும் அதே ரூம்ல தான் இருப்பான். ஆனா அந்த ரூம்ல ஒரு ஓரமா பயந்துட்டு உட்கார்ந்துருப்பான். என்னன்னு பார்த்தா அவனோட வாய வெள்ளையா ஒரு கை வந்து அப்படியே கவர் பண்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப பால் எடுத்து கொடுத்துட்டு என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் ஜிம்மின் எங்க இருக்கானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இப்ப கிளாஸ் ரூமுக்கு வருவாங்களா. ஆனா அங்க பார்த்தா இவங்க கிளாஸுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருக்கும். என்னன்னு இப்ப உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஜியான் பொண்ணு அப்புறம் இவங்க 3 பேர் டெஸ்க்லயும் ஒரு எக்ஸ் மார்க் போட்டு இருக்கும். இதத்தான் எல்லாரும் பயத்தோட அப்படியே பாத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்த்தனையும் அந்த ஊலாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவான். போச்சு நம்ம பேசின ரூமர் வந்து பொய் கிடையாது, உண்மைதான் போல. இந்த ஜிம்மின் கூட யார் யாரெல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்களை இப்படிதான் ஏதாவது ஒரு விஷயம் ஹாண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்ப ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த ஜிம்மினும் அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா அவனுமே கொஞ்சம் பயந்தாப்புலதான் இருப்பான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவன் ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருந்த மாதிரிலாம் நம்மளுக்கு காமிச்சாங்க. இப்ப அதே பயத்தோட இங்க வந்தா இங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும். இது பத்தாதுன்ட்டு அங்க சுத்தி இருந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இப்ப ஜிம்மின்னு தான் குறை சொல்லுவாங்க. இவன் இந்த கிளாஸ்ல இருக்கிற வரைக்கும் ஏதாண்டு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், பேசாம இவன் இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம வெளியே போக சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே கடுப்பாகி இந்த ஸ்கூல்ல பேயும் கிடையாது ஒன்னும் கிடையாது, இதெல்லாம் கண்டிப்பா ஏதாண்டு ஒரு ஸ்டூடெண்டோட வேலையா தான் இருக்கும், இதை பெருசாக்காம இங்கே முடிக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ கத்தி விட்டுருவா. அதுக்கடுத்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படாதீங்க, ஜஸ்ட் எரேஸ் பண்ணா இதெல்லாம் போயிரும், ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அதை எரேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அன்னாரும் கரெக்டா நம்ம ஹீரோயின் கிட்ட செத்து போன ஒரு புறா வந்து அப்படியே விழுகும். இத பார்த்த உடனே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பயந்து போயிருவாங்க. அதுவும் அந்த ஜியூன் பொண்ணுலாம் இப்ப அப்படியே கிட்ட தனியா டிஸ்கஸ் பண்ணுவா. நம்ம கிளாஸ் ரூம் பூட்டி இருந்துச்சு, அப்படி இருக்கிறப்ப எப்படி அந்த இடத்துக்கு ஒரு செத்து போன புறா வந்து விழுகும், எனக்கு எதுவுமே சரியா படல. நம்ம ஃபர்ஸ்ட் இத பத்தி ஹாரி கிட்ட பேசி ஆகணும், அந்த ஜிம்மின் கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறதா நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கடுத்து மறுபடியும் கிளாஸ் ரூம்ல தான் காட்டுவாங்க. இந்த வீக் வந்து கிளீனிங் வீக் போல. சோ இவங்க கிளாஸ்ல இருந்து 2 பேர் போய் ஆர்ட்ஸ் ரூம் கிளீன் பண்ணணும். அதுக்கு அந்த ஸ்டாஃப் அரேஞ்ச் பண்ற ஆளு நம்ம ஜிம்மினும் இன்னொரு ஒரு பொண்ணும். அந்த பொண்ணு ஜிம்மின் கூட தான் நம்ம கிளீன் பண்ண போறோம்னு தெரிஞ்ச உடனே எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த வீக் என்னால பண்ண முடியாது அப்படின்ட்டு பயந்துகிட்டு பின் வாங்கிடுவா. ஆனா மொத்த ரூமையும் இவனால மட்டும் எப்படி கிளீன் பண்ண முடியும். அதனால நம்ம ஹீரோன் அப்படியே டக்குன்ட்டு அந்த பொண்ணு பண்ணலன்னா என்ன, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அவளா முன்னாடி வந்து சொல்லுவா. இவன் இந்த மாதிரி ஜிம்மினுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிற விஷயம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதனால இப்ப அப்படியே அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவன் நம்ம ஹீரோன் கிட்ட உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா, மித்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி என் கூட சேர்ந்தாவே சாபம் வந்து ஒட்டிக்கும்னு சொல்றாங்களே, உனக்கும் மித்தவங்கள மாதிரி என்ன பார்த்து பயமா இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட இருந்து தள்ளியே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா நம்ம ஹீரோன் அப்படியே கேஷுவலா நான் இந்த பேய்ங்கிற விஷயத்துல நம்பவே மாட்டேன், அதனால நீ மித்தவங்க சொல்றத பத்தி யோசிக்காத, நான் எப்பயும் உன் கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுவா. இது வந்து அந்த ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். ஆனா அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப தெரியாதனமா 2 பேரும் ஒரே பொருள் மேல கை வச்சிருவாங்க. அந்நேரம் இவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் வந்தனையும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வெக்க வந்துரும். அவ அப்படியே டக்குன்ட்டு இதுல ரொம்ப குப்பையா இருக்கு, நான் வெளியே போய் கொட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேமா அங்க இருந்து ஓடிடுவா. ஆனா அவ அங்க இருந்து போன அடுத்த செகண்ட்லயே இந்த ரூம்குள்ள ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இந்த ஜிம்மினுக்கு ஃபீல் ஆகும். அவன் அப்படியே பயந்துகிட்டே ஒரு ஓரமா பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேய் நிக்கும். இதனால அவனும் அப்படியே பயந்துகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருவான். அதுக்கடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சனால 2 பேரும் ஒன்னா வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜிம்மின் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாரும் பேசிக்கிற மாதிரி எனக்கு ஒரு சாபம் இருந்து என்ன பேய் சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, என்னை விட்டு போயிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா இவன் இப்படி பேய் அப்படி இப்படின்னு பேசின உடனே நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு வர விஷயம் எல்லாமே நேத்து நைட் அவ ஒரு உருவத்தை பாத்திருப்பாள், அந்த உருவத்தை பத்தி தான் யோசிப்பா. ஒருவேளை அது பேயா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் அவ அப்படியே கடைசியா ஜிம்மின் கிட்ட பேயின்ல ஒரு விஷயம் உண்மையிலே இல்ல, நீ எதை பத்தி பெருசா குழம்பிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இப்ப கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள போயிருவா. அதுக்கடுத்து அவளோட ஃப்ரெண்டு அந்த ஜியோன் கால் பண்ணி ஹே நீ ஜிம்மின் கூட தானே இருந்த, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நீ சேஃபா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி கேட்டுக்குவா. ஏன்னா அவ ஃப்ரெண்டுக்கு இன்னும் அந்த ஜிம்மினை பார்த்து லைட்டா ஒரு பயம்தான் போல. ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே போன்ல அவனை பார்த்து பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு பேசிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த ஃப்ளோர்ல இருந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஹீரோன் இப்ப அப்படியே பயந்துகிட்டே பின்னாடி திரும்பி பார்த்தா நேத்து பார்த்த அதே பையன். அவன் ட்ரெஸ் பண்ணிருக்கிற விதத்தை பார்த்தாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்ல இருப்பான்.
இருப்பான். இதனால நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவன் கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா, நீ என்ன கோஸ்டா? திடீர்னு வர திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிடுற. நான் ஒன்னும் கோஸ்ட் எல்லாம் கிடையாது, என் பேரு கேங். ஆக்சுவலி சொல்ல போனா உனக்கு என்ன நல்லாவே தெரியும், ஆனா அது உனக்கு இப்ப ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லுவான். நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. என்னது, எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆனா அப்ப அந்த கேங் அப்படியே, என்னால ரொம்ப நேரம் இங்க நின்னு பேச முடியாது, நாளைக்கு 10 மணிக்கு என்ன வெளியே பார்க்ல வந்து மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேமா அங்க இருந்து கிளம்பிடுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒரே குழப்பமாயிரும், இவன் யாரு, திடீர்னு வரான் திடீர்னு காணா போயிடுறான், அது மட்டும் இல்லாம என்ன நல்லா தெரிஞ்ச மாதிரி வேற பேசுறானே, இவனை நம்பி நாளைக்கு இவனை நான் 10 மணிக்கு போய் பார்க்க போய் அதுக்கடுத்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஐயோ வம்பே வேண்டாம், பேசாம இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. பட் இருந்தாலும் அவனை மீட் பண்ணி அவன் என்னதான் சொல்ல வரான் அப்படின்ட்டு கேட்கணும்னு நம்ம ஹீரோனுக்கு ஆர்வமா இருக்கும். அதனால இத பத்தி யோசிச்சுக்கிட்டு அப்படியே டயர்ட்ல தூங்கிடுவாளா. ஆனா தூங்கின உடனே இவளுக்கு கனவுல வரது எல்லாமே இவளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊவும் ஜியுனும் இந்த கேங் கூட சேர்ந்து நின்னு இவளை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவளுக்கு கனவு வரும். என்னடா இப்படி வித்தியாசமா கனவு வருதே அப்படின்ட்டு அவ இன்னும் குழம்பி போயிருவா. அதனால பேசாம நாளைக்கு போய் அவளை மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிருவா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த கேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே அவனை சுத்தி நிறைய கேண்டிலும் மந்திர ஸ்டிக்கர்ஸா ஒட்டி நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி ஏதோ மந்திரம் பண்ற மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இந்த கேங்க பாக்குறதுக்காக வேகமா கிளம்பி போவாளா. அப்போ ஆப்போசிட்ல அந்த ஜும்மின் நிறைய புக்ஸ் எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பான். இதுல பாவம் அவனால எல்லா புக்ஸையும் தூக்க முடியாம 1-2 கீழே வேற விழுந்துரும். ஆனா இத பார்த்துமே யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவன் பக்கத்துல போறதுக்கு கூட பயப்படுவாங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதனால சரி இன்னும் அந்த கேங்க மீட் பண்றதுக்கு தான் டைம் இருக்கே, ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ற விதமா கொஞ்சம் புக்ஸ் அவ எடுத்துக்கிட்டு இப்ப 2 பேரும் சேர்ந்து லைப்ரரிக்கு வந்துருவாங்க. அப்புறம் அவன் கிட்ட எல்லா புக்ஸையும் கொடுத்துட்டு சரி நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து 2 அடிதான் எடுத்து வச்சிருப்பா. திடீர்னு அந்த ஜும்மின் கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அவன் பிக்ஸ் வந்த மாதிரி கை கால அசைச்சுக்கிட்டு இருப்பான். அச்சச்சோ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு இவ பக்கத்துல போறதுக்குள்ள அந்த ஜும்மினை யாரோ பிடிச்சு இழுத்த மாதிரி இருக்கும். இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே வேமா பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒரு பேயோட கை அப்படியே அவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாப்பா. இதனால ஷாக்ல நம்ம ஹீரோயின் அப்படியே கத்த அடுத்த செகண்ட் அந்த கை மறைஞ்சு போயிரும். நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட்ல இது இமேஜினேஷனா இல்ல உண்மையில அங்க எதுவும் கை இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் இப்ப அந்த ஜும்மின் தரையில அப்படியே ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஷிவர் ஆகிட்டு இருப்பானா. அதனால வேமா அவன் அப்படியே கிளினிக் கூட்டு போயிருவா. அங்க போனா அந்த டாக்டர் அப்படியே அவனை செக் பண்ணிட்டு அது ஒண்ணும் இல்ல லைட்டா பேனிக் அட்டாக் தான் அப்படிம்பாங்க. ஆனா அவன் கழுத்துல நிறைய தழும்பு இருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பேனிக் அட்டாக்னா இப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு கேப்பா. அப்பதான் அந்த டாக்டர் சொல்லுவாங்க, அவன் ஏதோ பார்த்து பயந்துருக்கான், அந்த பயத்துல அவனே அவன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டான், வேற ஒண்ணு இல்ல அப்படின்றாங்க. சோ இதனால நம்ம ஹீரோயினும் ஓகே இவனோட கையை பார்த்து தான் நம்ம தப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவளோட மைண்ட கிளியர் பண்ணிடுவா. அதுக்கடுத்து இப்ப அந்த கேங்க பாக்குறதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்க்குக்கு போவாளா. ஆனா அங்க பார்த்தா அந்த கேங் இருக்க மாட்டான். ஐயோ போச்சு 10 மணி தாண்டிட்டோம், அதனால அவன் இங்க இருந்து போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவன் அப்படி கேஷுவலா நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து என்ன தேடி ரொம்ப ஓடி வந்துட்ட போல, முடியெல்லாம் களைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் கரெக்ட் பண்ணி விடுவான். இவனை இப்பதான் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வச்சே பாத்திருப்பா. அவ அப்படியே இவன் ரொம்ப அழகாத்தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவளையே மறந்து அவனை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அப்படியே அந்த கேங்கு கவலைப்படாத, இன்னைக்கு நான் திடீர்னுலாம் மறைஞ்சு போயிட மாட்டேன், இந்த இடம் எனக்கு சேஃப் தான், அதனால நான் இந்த இடத்துல ரொம்ப நேரம் உங்ககிட்ட உட்காந்து பேசலாம் அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும், அப்பனா இவனால நம்ம ஸ்கூல்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாதோ, அதனாலதான் திடீர்னு காணா போயிடுறானா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ ஏற்கனவே இவ்வளவு குழப்பத்துல இருக்கிற நம்ம ஹீரோயினை இன்னும் குழப்பற மாதிரி இவன் ஒரு போட்டோவை காட்டுவான். அதுல பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த கேங்கும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. இதை கொடுத்துட்டு அப்படியே அந்த கேங் கவலைப்படாது, இனிமேல் உன்னோட மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் உன்கிட்ட திரும்பி வந்துரும் அப்படின்பா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாது, இவனை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்ல, ஆனா எப்படி இவன் கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம், இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி குழம்புவா. ஆனா அதுக்கு அந்த கேங் அப்படியே நீ கவலைப்படாத, போக போக எல்லாமே உனக்கு தன்னால தெரிய வரும், அது மட்டும் இல்லாம முக்கியமா உங்க ஸ்கூல்ல தான் ஒரு சீக்ரெட் மறைஞ்சிருக்கு அப்படின்பா. சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வர விஷயம், கடைசியா அந்த ஜும்மினை ஏதோ ஒரு பேய் கழுத்து நெரிக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாத்திருப்பா. ஒருவேளை நம்ம ஸ்கூல்ல உண்மையிலேயே பேய் இருக்கோ, அதைத்தான் சொல்ல வரானோ அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. பட் இருந்தாலும் இந்த கேங்கு யார் என்னன்னே தெரியல, இவன் சொல்றத ஃபுல்லாவும் நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்கிட்டே நம்ம ஹீரோயின் திரும்பி ஸ்கூலுக்குள்ள நடந்து வருவாளா. அப்ப திடீர்னு லைப்ரரியில இருந்து யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயின் வேகமா அங்க போய் பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு ஜியூன் அங்க பயந்தாப்புல உட்காந்துருப்பா. என்னாச்சு, எதுக்கு கத்துன அப்படின்னு கேட்டா அவ அப்படியே ஆப்போசிட் சைட்ல கையை காட்டுவா.
அங்க பார்த்தா ஒரு பொண்ணு அப்படியே திரும்பி பேய் மாதிரி நிக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு பக்கத்துல போய் நீங்க யாரு அப்படின்னு தான் கேப்பா. இப்ப அந்த பொண்ணு ஃபுல்லா திரும்பின உடனே தான் தெரியும் அது பொண்ணே இல்ல, ஒரு பேயு. அவ்வளவுதான். இப்ப பேய பார்த்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அலறி அடிச்சுட்டு லைப்ரரியில இருந்து ஓடிடலான்னு பாப்பாங்க. ஆனா திடீர்னு எல்லா கதவும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இதுல அந்த பேய் வேற கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நெருங்கிட்டே வரும். இதனால அந்த ரெண்டு பொண்ணுங்களும் எங்க போய் ஒளியறதுன்னு தெரியாம அப்படியே லைப்ரரியில ஒரு மூலையில போய் ஒளிஞ்சுக்குவாங்க. பட் இருந்தாலும் அந்த பேய் எப்படியே அவங்களை கண்டுபிடிச்சு திரும்பி அப்படியே கொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வரும். இதனால அப்படியே பயத்துல அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கத்த, திடீர்னு பார்த்தா அந்த பேய் மாயமா மறைஞ்சிரும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அந்த பேய் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப அந்த லைப்ரரி கதவை ஜும்மின் வந்து திறந்து விட்டுருவான். அவன் இந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவான் ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் ஜும்மின் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைப்ரரியை விட்டு சீக்கிரம் போலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புவாங்களா. அப்ப அந்த ஜியூன் பொண்ணு அவ பேக் எடுக்கலான்னு உள்ள போவா. அப்ப அவ பேக் பக்கத்துலயே வேற ஏதோ ஒரு புக் இருக்கிற மாதிரி தெரியும். அவசரத்துல அதையும் சேர்த்து இப்ப உள்ள எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இவங்க மூணு பேர் அங்க இருந்து கிளம்பின உடனே அந்த கேங்கி அப்படியே பதறி அடிச்சுட்டு அந்த லைப்ரரிக்குள்ள வருவான். வந்தவன் அப்படியே சுத்தி முத்தி பார்த்து கரெக்டா அந்த பேய் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிருவான். பட் இவனுக்கும் அந்த பேய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு காட்ட மாட்டாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டும் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜியூன் பொண்ணு அவ பேக்ல எக்ஸ்ட்ரா ஒரு புக் இருக்கிறத நோட் பண்ணுவா. இது நேத்து லைப்ரரியில இருந்து எடுத்த புக்காச்சே, இது யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது 12th கிரேட் படிக்கிற பார்க்குங்கிற ஒரு பொண்ணோட தான் இருக்கும். சோ இப்போ இந்த புக்கை எடுத்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்களா. இப்போ கிளாஸ் ரூம்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நேத்து நடந்த சம்பவத்தினால ஒழுங்காவே தூங்கிருக்க மாட்டா போல. அதனால இப்ப கிளாஸ் நடக்கிறப்ப அப்படியே தூங்கி தூங்கி விழுவா. அதுவும் அவ கண்ணெல்லாம் பார்த்தா ஏதோ உடம்பு சரியில்லாதவங்க மாதிரியே தான் இருக்கும். அதனால அந்த ஸ்டாஃபும் உனக்கு ஏதோ முடியலன்னு நினைக்கிறேன், நீ வேணா கிளினிக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சு விட்டுருவாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கிளினிக்ல போய் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவா. ஆனா அப்ப திடீர்னு அவ முடிய யாரோ கோதி விடுற மாதிரி இருக்கும். யாருன்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா அந்த கேங் உட்காந்துருப்பான். அவன் அப்படியே நான் இங்க மெயினா வந்ததுக்கு காரணமே இதை உன்கிட்ட கொடுக்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனோட கையில ஒரு பிரேஸ்லெட் ஒண்ணு கட்டி விடுவான். இதை எதுக்கு எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டா, இதை உன்னை கெட்ட சக்திட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், இதை எப்பயுமே தொலைச்சிடாத, உன் கையிலே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படியே பைத்தியம் பிடிக்கிறாப்புலதான் இருக்கும். பட் இருந்தாலும் இவன் நல்லதுக்கு தான் சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த ஜியூன் பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ இப்ப 12th கிரேட் சைடு போய் இங்க பார்க்குன்னு எதுவும் பொண்ணு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் நல்லா யோசிச்சுட்டு எங்க கிளாஸ்ல பார்க்குன்னு யாருமே இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. சோ இதுலயே அந்த ஜியூன் பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துரும், நேத்து பார்த்த பேய்க்கும் இந்த புக்குக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு. அப்படியே அந்த புக் எடுத்து நம்ம ஹீரோன் கிட்ட தான் வருவா. அவகிட்ட அந்த புக்கை காமிச்சு இதை நேத்து நான் லைப்ரரியில இருந்து எடுத்தேன், சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 12th கிரேட்ல போய் கேட்டா பார்க்குன்னு ஒரு பொண்ணு அங்க இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஏதோ இந்த புக்குக்கும் அந்த பேய்க்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லி தோணுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த வந்துருவான். அவன் அப்படியே என்ன புக்கு என்ன பேய் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் நினைப்பா. பட் இவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த விடாம நம்ம ஹீரோயினை போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால வேற வழியே இல்லாம நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் அந்த கிட்ட சொல்லுவாளா. அவ்வளவுதான், அந்த சும்மாவே பயப்படுவான். இப்ப லைப்ரரியில இவங்க பேய பார்த்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே மொத்தமா ஆடி போயிருவான். ஆனா அப்ப அந்த ஜிம்மில தான் பிளேம் பண்ணுவான். நான் சொன்ன மாதிரி அந்த ரூமர் உண்மைதான் பாருங்க, நேத்து நீங்க அங்க பேய பாக்குறதுக்கு முன்னாடி அதே இடத்துலதான் அவனுக்கும் பேனிக் அட்டாக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்தான். சோ அந்த பேய்க்கும் அவனுக்கும் தான் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த ஜியூன் பொண்ணு நம்ம ஹீரோயினும் எதுவுமே தெரியாம நம்ம ஜிம்மினை பிளேம் பண்ணக்கூடாது, நான் வேணா என்ன நடக்குது அப்படிங்கறத அவன்கிட்டே தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜிம்மினை தான் காட்டுவாங்க. அவன் ஆர்ட் ரூம்ல உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் கையில 2 ரிங் இருக்கும். ஒரு ரிங் அவன் போட்டிருப்பான், இன்னொரு ரிங்க சும்மா கையில வச்சு அப்படியே ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியும். அப்ப அவனோட மைண்டுக்குள்ள கேக்குறது எல்லாமே ஒரு பொண்ணு அப்படியே இது நீ எனக்காக தான் வாங்கினியா, வாவ் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன எல்லாமே இவனுக்கு அப்படியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஜிம்மின் கிட்ட நான் உன்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும், இந்த ஸ்கூல்ல பேசுற ரூமர் மாதிரியே உன் கூட எதுவும் பேய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு அந்த ஜிம்மின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேயின் ஒண்ணு இல்லன்ட்டு நீ தானே ஃபர்ஸ்ட் சொன்ன, இப்ப என்ன அதை நம்புறியா அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்புறேன், அன்னைக்கு லைப்ரரியில உன் கழுத்த ஒரு பேய் நெரிச்சிச்சு, அதுக்கடுத்து அதே லைப்ரரியில நானும் ஜியூனும் ஒரு பேய பார்த்தோம், அந்த பேய்க்கு ரொம்ப நீளமான முடி இருக்கும், பிளஸ் அதோட வாய யாரோ தச்சு வச்ச மாதிரி வேற இருந்துச்சு, எனக்கு அந்த பேய பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு அவ கேட்பா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் வேற பேயின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல, நீ தேவையில்லாம எதையோ போட்டு குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன், வா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு அவன் இதை டைவர்ட் பண்ணதான் பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த டாபிக்கே விடுற மாதிரியே இருக்க மாட்டா. இங்க பாரு, நீ வாயை திறந்து சொன்னாதான் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரிய வரும், உன்கிட்ட ஏதாண்டு பேய் பிரச்சனை பண்ணாலும் தைரியமா சொல்லு, அப்பதான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் அப்படியே நான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொன்னா என்ன சேஞ்ச் ஆக போகுது, கடைசியில எல்லாரும் மாதிரியும் நீயும் பயந்து என்னை விட்டுட்டு போயிருவ அப்படிங்கிற மாதிரி பேசுவான்.
நம்ம ஹீரோயின் அப்படி குழப்பமா நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு கேட்பாளா. அப்ப அப்படியே அந்த ஜிம்மின் நான் எந்த ஒரு விஷயத்தையும் உன்கிட்ட சொல்ல போறதே கிடையாது. ஏன்னா நீ கடைசி வரைக்கும் ஏன் கூட தான் இருக்கணும். என்னை விட்டுட்டு போனா என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிருவான். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த கேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்போ அவனோட இடத்துல ஏதோ சில போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பானா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட மித்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் இந்த கேங் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும். இதை அவன் பாத்துக்கிட்டு இருக்கப்பயே இவனை தவிர்த்து மித்த 3 பேருமே இந்த போட்டோல இருந்து மறைஞ்சு போயிருவாங்க. இப்படி ஆன உடனே அந்த கேங் அப்படியே செமையா கடுப்பா அந்த போட்டோவை பாத்துக்கிட்டு இருப்பான். இப்போ இன்னொரு பக்கம் திரும்பி நம்ம ஹீரோயினையும் அந்த ஜும்மினையும் தான் காட்டுவாங்க. பேய பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி வந்தா இங்க என்னன்னா அந்த ஜும்மின் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம நம்ம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த ஆர்ட்ஸ் ரூம் கிளீன் பண்றதுக்காக அந்த அங்க வந்துருவான். ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை விட்டு எப்படியான்னு காலி பண்ணணும்ட்டு நம்ம ஹீரோயின் வேகமா அங்க இருந்து போயிருவா. அதுக்கடுத்து அப்படியே ஜும்மினும் அங்க இருந்து கிளம்பிடுமா. இந்த ஊக்கு ஒன்னும் புரியாது. என்னடா இது, என்ன பார்த்தனையும் ஏதோ பேய பார்த்த மாதிரி பயந்துட்டு இங்க இருந்து 2 பேரும் போயிட்டாங்க. சரி ஓகே நம்ம கிளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் அந்த ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்போ அங்க இருந்து நிறைய பெயிண்டிங்ஸ் தெரியாதனமா தட்டி விட்டுருவானா. அதுல ஒரு பெயிண்டிங்க பார்த்தனே உனக்கு செமையா ஷாக் ஆயிரும். ஏன்னா அதுல ஒரு பொண்ணு வாய் இல்லாத மாதிரி யாரோ வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இத பார்த்து அப்படியே பயந்தவனுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது எல்லாமே நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பா, நேத்து நாங்க லைப்ரரியில பார்த்த பேய்க்கு வாய் இருக்காது அப்படின்ட்டு. அதனால இதுதான் ஒருவேளை அந்த பேயா இருக்குமோ அப்படின்ட்டு பயத்தோடயே அந்த பெயிண்டிங்க்கு கீழே பார்த்தா அதுல பார்க்குங்கிற மாதிரி பேர் எழுதி இருக்கும். சோ இவன் கன்ஃபார்மே பண்ணிடுவான், அந்த 2 பொண்ணுங்க பார்த்த பேய் பேர் தான் பார்க் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே ஜும்மின் இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் தான். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு நோட் பண்ணுவா, அவளோட ஹாஸ்டல் ரூம்ல இருக்கிற விண்டோ ஓபன் ஆயிருக்கும். இவ ஓபன் பண்ணி வச்ச மாதிரி இவளுக்கு ஞாபகமே இருக்காது. சரின்னு சொல்லிட்டு ஜியூன் கிட்ட கேட்டா அவளும் நான் ஓபன் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. பட் இருந்தாலும் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் இதை பெருசா எடுத்துக்காம அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா. ஆனா இப்ப ஸ்கூலுக்கு வந்த கடத்தும் நம்ம ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஜிம்மின் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணுவான். ஆனா இவ மூஞ்ச கூட திரும்பி பார்க்க மாட்டா. அப்ப இவனுக்கு பயந்து நம்ம ஹீரோயின் ஓடுறப்ப தெரியாதரமா அவ பெண்ணை கீழே போட்டுருவாளா. சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா குனிஞ்சா அந்த ஜிம்மினும் கரெக்டா பெண் எடுக்கிறதுக்காக குனிஞ்சிருவான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஸ்பார்க் வந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவ என்ன நினைச்சான்னு தெரியல, அது என்னோட பெண் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஓடிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த ஜீவன் பொண்ணுதான் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, அந்த வந்து இன்னைக்கு கிளாஸுக்கு லீவ் போல, அவனுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்டல்ல இருக்கான் போல. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த தான் காட்டுவாங்க. அவனுக்கு என்னதான் ஃபுல் உடம்பு வலி இருந்தாலும் எப்படியாண்டு இப்ப ஸ்கூலுக்கு போய் நேத்து பார்த்த பெயிண்டிங்க பத்தி அந்த 2 பொண்ணுங்க கிட்டே சொல்லணும்னு நினைப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா பெயினாவே இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் பேயோட வேலையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு டவுட்டாவும் இருக்கும். இதுவே இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அவளோட பவுச்சுக்குள்ள ஏதோ தேடிக்கிட்டு இருக்கப்ப அதுல ஏதோ ஸ்டிக்கி நோட்ஸ்ல ஒரு ரிமைண்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு படிச்சு பார்த்தா அந்த கேங் தான் எழுதி இருந்திருப்பான், என்ன இன்னைக்கு பார்க்ல வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி எழுதி இருந்திருப்பான். இவன் எப்ப நம்ம பர்ஸ்குள்ள இதை போட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இவளுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஜும்மின் கரெக்டா வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிச்சோனையும் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் நம்ம ஹீரோயினை வெளியே கூப்பிடுவான். சரி ஓகே, இந்த 2 பசங்களை நம்ம ஹீரோயின் யார போய் மீட் பண்ண போறா அப்படின்ட்டு யோசித்தா அவ ஃபர்ஸ்ட் அந்த கேங்க தான் பாக்குறதுக்காக போவா. ஆனா அங்க அந்த கேங் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்றத பார்த்தனையும் இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். அதனால அவனுக்கே தெரியாம அவன் அப்படியே போட்டோலாம் வேற எடுத்துக்குவா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அவன் கிட்ட போய் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி அந்த ரிமைண்டரை என்னோட பவுச்சுக்குள்ள வச்ச அப்படின்ட்டு கேப்பா. அப்பதான் அவன் சொல்லுவான், நேத்து நைட்டு நான் உன்னோட ஹாஸ்டல் ரூமுக்குள்ள திருட்டு தரமா வந்தேன், அப்பதான் இந்த ரிமைண்டரை உன் பவுச்சுக்குள்ள வச்ச அப்படின்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் யோசித்து பாப்பா, ஓ அதனாலதான் நீ காலையில சம்பந்தமே இல்லாம அந்த விண்டோ ஓபன் ஆயிருந்துச்சா, இதெல்லாம் இவனோட வேலை தானா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவா. ஆனா அப்போ அந்த கேங் அப்படியே நம்ம ஹீரோயினோட போனை வாங்கிட்டு, நீ எனக்கு தெரியாம திருட்டு தரமெல்லாம் போட்டோ எடுக்க வேண்டாம், வா 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வந்து பக்கத்துல உட்காந்து செல்ஃபி எடுத்துக்குவான். நம்ம ஹீரோயினுக்கா உள்ளுக்குள்ள அப்படியே ஒரே பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவ கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை பார்த்து, சரி இது எதுக்கு நீ என்ன எப்பயுமே போட்டிருக்க சொன்ன, அப்படி உண்மையிலே என்னோட ஸ்கூல்ல என்னதான் நடக்குது, அந்த பேய் கிட்ட இருந்து என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இதை நீ போட சொன்னியா அப்படின்ட்டு அவன் கிட்ட கேட்க, அதுக்கு அவன் ஆமா அந்த பேய் கிட்ட இருந்து உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தான், பட் இருந்தாலும் என்னால இப்போதைக்கு எந்த விஷயத்தையும் உன்கிட்ட டீட்டெயிலா சொல்ல முடியாது, ஆனா என்னால ஒரு விஷயத்த மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும், அந்த பேய்க்கும் ஜும்மினுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்பா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் ஷாக் ஆயிருவா. உனக்கு எப்படி ஜும்மின்
ஜும்மினை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ஜும்மின் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணுவான். அவன் அப்படியே நீ என்ன பாக்குறதுக்காக வரையா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அப்படியே இல்ல நான் வேற ஒருத்தவர் கூட வெளியே இருக்கேன் அப்படின்ட்டு தான் சொல்ல ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த ஜும்மின் டக்குன்ட்டு நீ இந்த ரூமர் உண்மையா இல்லையான்னு சொல்லி கேட்டல, அதுக்கான பதில நான் இப்ப சொல்றேன், நீ என்ன பாக்குறதுக்காக வா அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயின் இப்ப வேவேமா ஜும்மினை பாக்குறதுக்காக போவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸை தான் காட்டுவாங்க. அந்த இப்ப அப்படியே ஜியூனை அந்த ஆர்ட்ஸ் ரூமுக்கு கூட்டு வந்துருவான். அங்க வந்து அவன் நேத்து பார்த்த பெயிண்டிங்க காமிச்சவனையும் இந்த ஜியோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். இந்த பேய தான் அன்னைக்கு நான் லைப்ரரியில பார்த்தேன் அப்படின்ட்டு அவ கன்ஃபார்ம் பண்ணிடுவா. அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினையும் ஜிம்மினையும் தான் காட்டுவாங்க. அந்த ஜிம்மின் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே இப்போ நீ மீட் பண்ணிட்டு வந்த பர்சன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு, அவன் கிட்ட இருந்து நீ கொஞ்சம் விலகியே இரு அப்படின்பா. நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. என்னடா இது, அந்த கேங்குக்கு ஜிம்மினை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஜிம்மினும் கேங்க பத்தி சொல்றான், அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் நடக்குது, இந்த ஸ்கூல்ல அப்படி என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ குழம்ப ஆரம்பிச்சிருவா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் நீ கேங்க எதை வச்சு ரொம்ப டேஞ்சரஸான ஆளுன்னு சொல்ற, எனக்கு ஒன்னும் அவனை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் டக்குன்ட்டு அவன் உனக்கு வேணும் டேஞ்சரஸான ஆளா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு, அவன் உன் பக்கத்துல வர வர நீ என்னை விட்டு விலகி விலகி போயிருவியோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஊவையும் ஜியூனையும் தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு இப்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த பேய் வீம்புக்குனே தான் அந்த புக்கை இவ கண்ணுல பாடுற மாதிரி போட்டிருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப செத்து போயிருப்பாளோ, அதனாலதான் இங்க ஆவியா சுத்திக்கிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த பார்க்குங்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த ஸ்கூலோட இயர் புக் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜியூன் சொல்லுவா. அதனால இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஸ்ட்ரெயிட்டா லைப்ரரி தான் போவாங்களா. பட் இந்த பார்க் பொண்ணு எந்த வருஷம் இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கா அப்படிங்கிற டீடைல்ஸ் அவங்களுக்கு சரியா தெரியாது. அதனால ஒரு 10 வருஷத்துக்கான இயர் புக்கை மட்டும் அப்படியே கையில எடுத்துக்குவாங்க. சரி இங்க லைப்ரரியில உட்காந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா அந்த ஜியூன் பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த லைப்ரரி விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த இயர் புக்கை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்க கிளம்பனுக்கு எடுத்து பார்த்தா இவங்க இங்க வந்தது, இயர் புக்கை எடுத்தது எல்லாத்தையும் அந்த பார்க்கே உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கடுத்து இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இந்த லவ் டாபிக்ல அப்படியே ஓரமா வச்சுட்டு சரி உண்மையிலே இந்த பேய்க்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு கேட்பாளா. அப்பதான் அந்த ஜுமின் எல்லாத்தையும் ஒத்துக்குவான். உண்மையிலே என்ன ஒரு பேய் சுத்திக்கிட்டே தான் இருக்கு, அது நான் யார் கூடயான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு பார்த்தா அவங்கள போட்டு பயம்படுத்தி என் கிட்ட இருந்து தனியா பிரிச்சிரும், இதனாலேயே என் கூட யாரும் பேச மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்காக எல்லா இடத்துலயும் சப்போர்ட்டிவா எனக்கு கூடயே நின்னு என் கூட பேசின ஒரு ஆள்னா நீதான். அதனாலயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கணும், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிருவான். ஆனா இதை கேட்ட நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவன் பக்கத்துல வந்து இங்க பாரு, நீ என்னோட ஃப்ரெண்ட், உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன், அதே மாதிரி இது எல்லாத்தையும் நான் ஒரு ஃப்ரெண்டா தான் சொல்றேன், மித்தபடி நம்மளுக்குள்ள வேற மாதிரி எதுவும் செட் ஆகுமா இல்லையான்ட்டு நம்ம அடுத்து பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவ ஜுமின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் அந்த ஊவையும் ஜியூனையும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப 4-5 இயர் புக்கை தேடி பார்ப்பாங்க. அதுல எதுலயுமே அந்த பார்க் பொண்ணோட பேர் இருக்காது. ஆனா கடைசியா 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இயர் புக்ல அவ பேர் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அவ இந்த ஸ்கூல்ல தான் படிச்சா அப்படிங்கறத இப்ப இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு அடுத்து அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல்ல தான் காட்டுவாங்க. அந்த ஜியூன் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவளுக்கு செமையா தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்ப அவளுக்கே தெரியாம அந்த பேயோட கை அப்படியே அவளை பிடிக்கிற மாதிரி வரும். பட் கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்தனையும் அந்த கை மறைஞ்சு போயிரும். இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அந்த ஜியோன் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிடுவா. இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இயர் புக்ல நாங்க பார்க்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜியோன் சொல்லுவாளா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட் வந்துரும். ஏற்கனவே 4 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பொண்ணு எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஜிம்மினை போட்டு டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே ஒரு மந்திர சீட்டை எடுத்துட்டு எனக்கு போதுமான டைம் இல்ல, நான் எது பண்ணாலும் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப அடுத்த நாள் அப்படி ஸ்கூல்ல பார்த்தா ஏதோ புது ஸ்டூடெண்ட் இங்க வந்திருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கேங் தான் வருவான். இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. ஆனா இதுவே அந்த ஜும்மின் ஒரு மாதிரி கடுப்போட தான் அந்த கேங்க பாப்பான். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும், அதனால இவனை தனியா கூட்டு போய் எதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்க ஸ்கூல்ல வந்து சேர்ந்த அப்படின்ட்டு கேட்பாளா. அதுக்கு அந்த கேங் பொசுக்குன்ட்டு உன் கூட இருக்கதான் அப்படின்றுவான். நம்ம ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. அந்நேரம் கரெக்டா ஜியூன் பொண்ணு அந்த இடத்துக்கு வருவாளா. அவளை பார்க்கவே ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டா இல்ல எனக்கு லைட்டா தலைவலிக்குது, அதான் கிளினிக் பக்கம் போறேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா அவ போறப்ப அந்த கேங் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் இந்த ஜியூன் பொண்ணையே ஒரு மாதிரி குறு குறு குறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அவன் கிட்ட இங்க பாரு, இனிமேல் இந்த ஸ்கூல்ல என்ன தெரிஞ்ச மாதிரி நீ காமிச்சிக்காத, என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிரு அப்படின்பாளா. ஆனா அதுக்கு அவன் நான் தான் சொன்னேன்ல, நான் உன் கூட இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கூல்லயே சேர்ந்தேன், நான் என்ன சொல்ல போனா உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன் அப்படின்பா. அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோன் மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிருவா. ஒருத்தன் என்னன்னா அவன் பின்னாடி பேய் சுத்துதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த கேங் நான் உன் கூட தான் இருக்க போறேன், அது உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வேற
வேற சொல்றான், இந்த 2 பசங்க நடுவுலயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ ஒரே குழப்பத்துல இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் தெரியாதனமா அவ சேர்ல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாளா. உடனே இந்த 2 பசங்களும் வேகமா ஹெல்ப் பண்றதுக்காக வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஊவை கூப்பிட்டுட்டு அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே ஓடிடுவா. அதுக்கடுத்து இந்த 2 பசங்களும் அப்படியே மாறி மாறி மறைச்சுக்குவாங்களா. ஆனா அப்ப அந்த ஜிம்மின் அப்படியே நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப கேங்க தனியா கூப்பிடுவான். இப்போ அந்த கேங்கு கிட்ட அந்த ஜிம்மின் கேக்குற ஃபர்ஸ்ட் கேள்வியே, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னால இப்போதைக்கு எதுவும் பண்ணவே முடியாது, நீ வந்தனால இருக்கிற பிரச்சனை பெருசாதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு இந்த கேங்கு சிம்பிளா, நான் இங்க வந்ததே ஹாரிக்காக தான், அவளை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் இப்ப அப்படியே அவன் கையில இருக்கிற ரிங்க பாத்துட்டு, நீ ஏதோ எல்லா விஷயத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன், உன்னால ஹாரிய ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது, உன்னாலதான் ஹாரிக்கு ஆபத்தே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் இப்படி சொன்னனையும் அந்த கேங் இப்ப அப்படியே கடுப்பா அவன் கிட்ட இருக்கிற ஒரு மந்திர சீட் எடுக்கிற மாதிரி தெரியும். அப்படி எடுத்த உடனே இவங்க 2 பேரை சுத்தியும் ஒரு ஷீல்டு மாதிரி உருவாகிரும். இதை நோட் பண்ண உடனே அந்த கேங் அப்படியே அந்த மந்திர சீட் எடுக்காம திரும்பி உள்ளே வச்சிருவான். அதுக்கடுத்து அவன் அப்படியே அந்த ஜிம்மினை பார்த்து, நீ நினைச்சது எதுவுமே நடக்காது, அதுவும் மெயினா ஏற்கனவே நடந்த தப்ப நான் திரும்ப நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜிம்மினை பார்த்து முறைச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவான். சோ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாவே இந்த ஜிம்மினுக்கும் கேங்குக்கும் ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்கடுத்து திரும்பி நைட்டு ஹாஸ்டல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஜியூன் பொண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த ஜியூன் பொண்ணு கேப்பா, உனக்கு இப்ப புதுசா வந்திருக்க கேங்க ஏற்கனவே தெரியுமா, நீங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு அவ கேட்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், ஐயோ அந்த கேங்க பத்தியும் கேட்காத ஜிம்மினை பத்தியும் கேட்காத, எனக்கு என்னமோ உங்க 2 பேரை பார்த்தாவே வியடா ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஆனா இந்த ஜிம்மின்ங்கிற பேரை கேட்ட உடனே இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த இந்த ஜியூன் இப்ப அப்படியே ஒரு மாதிரி கோவமாகற மாதிரி தெரியும். அதோ ஃபேஸ்ல எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கருப்பு கருப்பா அங்கங்க பேச்சஸா இருக்கும். சோ இதுலயே நல்லா தெரிஞ்சிருச்சு இது ஜியூன் இல்ல, அவ உடம்புக்குள்ள இந்த பேய் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோயின் திரும்ப திரும்ப ஜிம்மினை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்ப அப்படியே அந்த பேய் ஜியூனோட உடம்புக்குள்ள இருந்து, ஜிம்மின் கிட்ட நெருங்கணும்னு நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி டெரர் வாய்ஸ்ல சொல்லும். நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட்ல பயந்துருவா. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்டு கிட்ட வந்து, நீ ஓகேவா அப்படின்னு தான் கேப்பா. ஆனா இவ தொட்ட உடனே அந்த ஜியூன் பொண்ணு அப்படியே நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருவா. அவளுக்கு இவ்வளவு நேரம் நடந்த எந்த விஷயமும் ஞாபகம் இருக்காது. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த கேங்க தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஒரு மாதிரி வீக் ஆகி அவனோட இடத்துக்குள்ள வருவான். அதுவும் அவனை சுத்தி ஒரு பெரிய மந்திர கட்டு வேற இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஃபேஸும் அப்படியே பிளாக் ஆகிற மாதிரி தான் தெரியும். சோ இதுலயே அவன் ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை இப்ப யூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிரும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கேங் அப்படியே தனியா வந்து, உனக்கு இப்ப ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நம்ம இப்ப வெளியே போய் கொஞ்சம் பர்சனலா பேசுவோமா அப்படின்ட்டு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் இவன் கூட போறதுக்கு ஃபர்ஸ்ட் தயங்குவா. ஆனா அப்ப அவன் அப்படியே, இங்க பாரு ஜியூனுக்கு ஒரு பெரிய ஆபத்து, என்னால எதையுமே இந்த இடத்துல வச்சு பேச முடியாது அப்படின்பானா. அதனால நம்ம ஹீரோயினும் இவன் கூட வெளியே வரதுக்கு ஒத்துக்குவா. ஆனா இப்ப வெளியே போலான்னு சொல்லிட்டு கூட்டு போனவன் நம்ம ஹீரோயினை ஒரு கபோர்டு கிட்ட கூட்டு வருவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாது. இப்ப அப்படியே அந்த கபோர்டு மேல ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி, வா இது வழியா தான் நம்ம இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக முடியும் அப்படின்னு அந்த கபோர்டு வழியா நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு போயிருவான். ஆனா இவங்க போன அடுத்த செகண்ட்லயே அந்த மந்திர பேப்பர் அப்படி ஃபுல்லா எரிஞ்சு கீழே விழுந்துரும். இந்த விஷயத்த ஜிம்மின் நோட் பண்ணிடுவான். இப்போ வெளியே வந்த ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாது. என்ன சுத்தி என்னதாண்டா நடக்குது, எப்படி கபோர்டு வழியா நம்ம 2 பேரும் வெளியே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவ புலம்பிக்கிட்டு இருப்பா. ஆனா இது எதுக்குமே அந்த கேங் பதில் சொல்லாம ஃபர்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு அப்படின்ட்டு இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து ஊட்டி விட போவானா. ஆனா இந்த சம்பவம் ஏற்கனவே நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில நடந்த மாதிரியே இருக்கும். அதாவது நம்ம ஹீரோயின், கேங், அப்புறம் அந்த ஜியூன் பொண்ணு வு, இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போயிருந்தப்ப இதே மாதிரி இந்த கேங் நம்ம ஹீரோனுக்கு ஊட்டி விட்ட மாதிரி இப்ப அவளுக்கு ஞாபகம் வரும். இதனால அவ ரொம்ப குழம்பி போய், இதே மாதிரி ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாளா. ஆனா அதுக்கு அந்த கேங், இதெல்லாம் நல்ல விஷயம் தான், உனக்கு உன்னோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது அப்படின்பா. ஆனா இப்ப இதை சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்டு ஜியூன் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா, அவளை சுத்தி வினோதமா ஏதாவது விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். நம்ம ஹீரோன் அப்படியே யோசிச்சுட்டு, நேத்து நைட் அவ திடீர்னு டெரரா குரலை மாத்தி பேசிருப்பாள், அதை பத்தி இப்ப கேங் கிட்ட சொல்லுவா. இதை கேட்டேன்னு அந்த கேங் அப்படியே, அப்போ நான் நினைச்சது கரெக்ட் தான், அந்த பேய் இப்ப ஜியூனை பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல பார்த்தா அந்த ஜியூனும் பேசிட்டே நடந்துட்டு வருவாங்களா. அப்ப திடீர்னு அந்த ஜியூனுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவ ரெஸ்ட் ரூம் குள்ள போவா. ஆனா இப்ப தனியா வந்தனையும் அவளுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். அது அவ ஃபேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கருப்பாக ஆரம்பிக்கும். இதுவே இப்ப வெளியே ஊவதான் காட்டுவாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி, ஜியூனுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, அவளை எங்கேயும் தனியா விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்பயே இப்ப ரெஸ்ட் ரூம்ல இருந்து அந்த ஜியூன் ஒரு மாதிரி வியடா நடந்து வருவா. இத பார்த்த அந்த ஊ அப்படியே, நீ ஓகேவா, உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்ட உடனே அந்த ஜியூன் அவ முடியெல்லாம் விளக்கிட்டு ஒரு பார்வை பாப்பா பார்க்கணும். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஜியூனோட ஃபேஸ் மறைஞ்சு அந்த பார்க்கோட ஃபேஸ் வந்துரும். இதனால அந்த ஊ அப்படியே பயந்து அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஆனா இந்த சத்தம் எல்லாமே போன்ல பேசிக்கிட்டு இருந்து நம்ம ஹீரோனுக்கும் கேட்டுரும். ஸ்கூல்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ வேகமா இப்ப ஸ்கூலுக்குள்ள வர பாப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜியூனை தான் காட்டுவாங்க. அவ உடம்புக்குள்ளதான் இப்ப அந்த பார்வை ஃபுல்லா ஆக்குப்பே ஆயிருச்சே. அது இப்ப
ஸ்ட்ரெயிட்டா ஜிம்மின் அட்டாக் பண்றதுக்காக அவனை தேடி போயிரும். இப்போ இந்த பேய ரொம்ப பக்கத்துல பார்த்த உடனேயும் ஜிம்மினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அவன் ஒரு மாதிரி பயந்தாப்லயே நிப்பான். இப்போ ஜியோனுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த கேங்கும் வேமா ஸ்கூலுக்குள்ள வந்துருவாங்களா. அங்க பார்த்தா அந்த மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வேற கேட்கும். சரின்னு சொல்லிட்டு என்னன்ட்டு அங்க போய் பார்த்தா அங்க அந்த ஜியோன் பொண்ணுக்குள்ள இருக்கிற பேய் அப்படியே ஜிம்மினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு மேல தூக்கிக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்தனையும் ஜிம்மினை விட்டுட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினை நோக்கி வரும். இதனால அந்த ஜிம்மின் ஒரு மாதிரி பயந்து போய் அவன் கையை அப்படியே ஒரு தட்டுவான் பார்க்கணும். அதுல இருந்து ஏதோ ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த ஜியோன் உடம்புக்குள்ள இருக்கிற பேய் இப்ப அங்க இருந்து அப்படியே போயிரும். ஆனா இத வந்து அந்த கேங் ஒரு மாதிரி வினோதமா நோட் பண்ணுவான். அப்போ ஜிம்மின் கையில இருக்கிற ரிங்ல தான் பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜியோன் பொண்ணையும் ஊவையும் இப்ப அப்படியே கிளினிக்ல அட்மிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 2 பேருமே இப்ப நடந்த சம்பவத்தினால மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஆனா அப்ப அந்த ஜிம்மின் அப்படியே அந்த கேங்க பார்த்து இது எல்லாமே நீ இந்த ஸ்கூலுக்குள்ள வந்த கடுத்து தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு அவன் கேங்க பார்த்து சொல்ல, அதுக்கு கேங்குமே இத நான் சொல்லணும் அப்படின்ட்டு அவனு இப்ப ஜிம்மின் கிட்ட சொல்லுவான். ஆனா இதுல நம்ம ஹீரோயின் தான் செம்மையா கடுப்பாகி இந்த பிரச்சனைக்கு ஃபுல் காரணமே நீங்க 2 பேரும் தான். அதனால தயவு செஞ்சு இனிமேல் நீங்க என் பக்கத்திலே வந்துடாதீங்க, உங்களை நான் நம்புற மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. அதனால இப்ப அந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்களா. ஆனா அப்ப நம்ம ஜிம்மின் அப்படியே அந்த கேங்க பார்த்து உனக்கு என்னோட சீக்ரெட் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அப்படி இருந்தும் நீ ஏன் எதுவும் பண்ணாம இருக்க அப்படின்ட்டு அவன் கேட்க, அதுக்கு அந்த கேங் இன்னும் எனக்கு தேவையான மூமெண்ட் கரெக்டா வரல, அது வந்து கெடுத்து நான் என்னோட வேலையை காட்டுவேன் அப்படின்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்ப எல்லாரும் நார்மல் ஆயிட்டு ஸ்கூலுக்கு வருவாங்களா. ஆனாலும் அந்த ஊக்கு இன்னும் பயமா இருக்கும். ஏ ஜியூன், இது உண்மையிலே நீதானா இல்ல உனக்குள்ள பேய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே தான் கூட வருவான். பட் ஆனா அந்த ஜியூன் பொண்ணு சிரிச்சு பேசுறதுலே நல்லாவே தெரிஞ்சிரும் அவ உடம்புல இப்ப சுத்தமா பேய் இல்ல அப்படின்ட்டு. ஆனா அப்ப அந்த ஜியூன் பொண்ணு அப்படியே நேத்து அந்த பேய் என்ன பொசஸ் பண்ணப்ப என்னால அந்த பேயோட மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அந்த பேயோட மைண்ட்ல மெயினா இருக்கிறது எல்லாமே ஜிம்மின் மட்டும் தான். ஆனா இதுல ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா அந்த பேய்க்கு ஜிம்மினை ரொம்ப பிடிக்கவும் செஞ்சிருக்கு, அதே நேரத்துல ஜிம்மினை வெறுக்கவும் செய்யுது. ஆனா அதுக்கான காரணம் தான் என்னன்னு சரியா தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த ஜியோன் பொண்ணு அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பா. இதனால இவங்க 3 பேரும் அந்த பார்க் பொண்ணை பத்தி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால திருட்டுத்தனமா பிரின்சிபல் ஆபீஸ்க்குள்ள போய் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கலாம்னு நினைப்பாங்க. அதுல எல்லா வருஷத்தோட ரெக்கார்டும் கரெக்டா இருக்கும். ஆனா அந்த பார்க் பொண்ணு படிச்ச வருஷத்தோட ரெக்கார்ட் மட்டும் மிஸ் ஆகும். இதனால அந்த 3 பேரும் செமையா குழம்பி போயிருவாங்க. ஆனா இவங்க இப்படி இதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இந்த பில்டிங்க்கு வெளியே நின்னு அந்த கேங்கும் பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து என்னடா இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியும் அந்த பார்க்க பத்தி ஒரு விஷயமும் தெரியலையே அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வரப்ப கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு ஜிம்மின் வந்துருவான். நீங்க இந்த ஸ்கூல் ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்கதான் போனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க தேடி போன விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்காதே, அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ரெக்கார்டை மட்டும் யாரும் அழிக்கல, இங்க இருக்கிற நிறைய மெமரிஸ் யாரோ அழிக்க ட்ரை பண்றாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் நிறைய பழைய விஷயங்கள் ஞாபகமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் புதுசா ஒரு விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட அந்த ஜியூன் பொண்ணு என்னது நம்மளோட மெமரிஸ் எல்லாம் அழிக்க ட்ரை பண்றாங்களா, இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்ட்டு அவ கேட்க, அதுக்கு அந்த ஜிம்மின் அப்படியே வேற யாருமே இல்ல, நம்மள சுத்திக்கிட்டு இருக்கிற பேய் பார்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோட நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். என்னது ஒரு பேய்னால நம்ம மெமரிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. அப்ப அந்த ஜிம்மின் அப்படியே இது மட்டும் ஷாக்கிங்கான விஷயம் கிடையாது, உங்களோட மெமரிஸை மேனிபுலேட் பண்ணி உங்களை ஏமாத்தணும்னு மெயினா நினைக்கிறது அந்த கேங் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவான். இப்ப இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கேங் ஒரு மனுஷனே கிடையாது, அவன் அதுக்கும் மேல ஒரு அமானுஷமான சக்தி அப்படின்பா. இவன் இங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த கேங்க தான் காட்டுவாங்க. அவன் அவனோட மந்திர பவரை யூஸ் பண்ணி இப்ப அந்த இடத்துக்கு பார்க்க வர வச்சிருவான். இப்ப மறுபடியும் அந்த ஜிம்மினை தான் காட்டுவாங்க. அவன் இப்பதான் ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா கதையும் தெளிவா சொல்லுவான். அதாவது அவனை பத்தியும் அந்த கேங்க பத்தியும். என்னன்னா இந்த ஜிம்மினுக்கு பேய பாக்குற பவர் இருந்திருக்கும் போல. இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்த உடனே இந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு பேய் இருக்கு அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சிருப்பான். இவனுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குன்னு சொல்லி அந்த பேய்க்கும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அது ஜிம்மினியே சுத்தி சுத்தி வந்திருக்கும். பட் ஆனா அந்த பேய்னால இவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி இவன் ஒரு ரிங் தயாரிச்சிருப்பான். அந்த ரிங்குக்குள்ளதான் இவனோட மொத்த பவர் இருந்திருக்கும். அதனாலதான் அந்த பேயால இவனை டைரக்டா அட்டாக் பண்ணிருக்க முடியாது. அன்னைக்கு நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலான்னு பாக்குறப்ப இவன் அந்த பவரை யூஸ் பண்ணி தான் அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணிருப்பான். இப்ப இத பத்திலாம் அவன் சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு வர டவுட்டே, சரி இதுல கேங் எங்க சம்பந்தப்பட்டிருக்கான், அவன் மனுஷனே இல்லைன்னு நீ சொன்னியே அப்படின்ட்டு கேட்பாளா. அதுக்கு அந்த ஜிம்மின் அப்படியே நீ இன்னும் சரியா நோட் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படி பேய பாக்குறதுக்கான ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கோ அதே பவர் உனக்கும் இருக்கு, அதனாலதான் உன்னை சுத்தி ஒரு பேய் சுத்திக்கிட்டே இருக்கு, அந்த பேய் வேற யாருமே இல்ல அந்த கேங் தான் அப்படின்பா. ஆனா இதை கேட்டு மித்த எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. ஆனா அந்த கேங் எங்க எல்லார் கண்ணுக்கும் தெரியறானே அப்படின்ட்டு. அப்பதான் அந்த ஜிம்மின் சொல்லுவான், அதுதான் அவனோட பிளானே, அவனாவே அவனை ரிவீல் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாரும் அவன் ஹியூமன் நம்பணும்னு நினைக்கிறான், அதை வச்சு அவன் ஹாரி ஏதோ பண்ண ட்ரை பண்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிம்மின் சொல்லுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு ஒரு டவுட் வரும். சரி நீ சொல்ற எல்லாமே கரெக்டா இருந்தாலும் எனக்கு அடிக்கடி ஒரு மெமரி வருது, அதுல நானும் அந்த கேங் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மித்த 2 பேருமே எல்லாரும் ஒன்னா சுத்துற மாதிரி எனக்கு அப்ப
அப்பப்ப தோணுதே, அது ஏன் அப்படின்னு அவ கேப்பா. அதுக்கு அந்த ஜிம்மின் அப்படியே, அதெல்லாம் உன்னோட பாஸ்ட்ல கேங்குன்னு ஒரு பையன் கூட நீ உண்மையிலே ஸ்பெண்ட் பண்ண டைம். ஆனா நீ இப்ப பாக்குற கேங் உண்மையானவனே கிடையாது. அந்த கோஸ்ட் உன்னை மேனிபுலேட் பண்ணுங்கிறதுக்காக உன்னோட மெமரியை சீல் பண்ணி அதுல இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரியே அதோட உருவத்தை மாத்தி உன்னை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக தான் உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே தலை சுத்துற மாதிரி ஆயிரும். ஆனா அப்ப அந்த ஜியூன் பொண்ணு அப்படியே, சரி நீ சொல்றதெல்லாம் மட்டும் உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது? எனக்கு புரியுது உங்களால எடுத்துன்னு என்ன நம்ப முடியாது, பட் இருந்தாலும் நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் அந்த கேங்க கிட்ட இருந்து ரொம்ப சேஃபா இருங்க. அதுவும் மெயினா ஹாரி உனக்கு தான். ஏன்னா அவன் உன்னையே சுத்தி சுத்தி வரத பார்த்தா அவன் உன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிம்மின் சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த கேங்க பார்த்தா அவன் இப்ப மந்திரத்தை போட்டு அந்த பார்க்க அந்த இடத்துக்கு வர வச்சிருவானா. இப்ப அங்க வந்தனையும் இன்னும் 2-3 மந்திரத்தை போட்டு இத்தனை நாள் வரைக்கும் அந்த பார்வையோட வாய் தைக்கப்பட்டதானே இருந்திருக்கும், அதை இப்ப ஓபன் பண்ணி விட்டுருவான். சோ இதுலயே நல்லா தெரியுது அந்த கேங்கு அந்த பார்வைக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்ட்டு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இந்த கேங் அங்க வந்தோனையுமே இந்த 3 பேருமே அப்படி பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஆனா இது அந்த கேங்கும் புரிஞ்சுக்குவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி வியடா நடந்துக்கிறீங்க, நேத்து எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வேற கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது, ஒரு மாதிரி தட்டு தடுமாறிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் நோட் பண்ண அந்த ஜியூன் அப்படியே, ஹாரி நம்மள ஸ்டாஃப் கூப்பிட்டாங்க, வா நம்ம ஆபீஸ் ரூமுக்கு போவோம் அப்படின்ட்டு அவளை அங்க இருந்து கூட்டு போயிருவா. இவங்க 3 பேரும் இப்படி இந்த கேங் அவாய்ட் பண்றத பார்த்தனையும் அந்த ஜிம்மின் லைட்டா சிரிச்சுக்கிட்டே வெளியே கிளம்புவானா. உடனே அந்த கேங்கு அப்படியே ஜிம்மின் பின்னாடியே போயிருவான். இதை அந்த நோட் பண்ணிடுவான். என்னது இது, இவங்க 2 பேரும் தனியா போறாங்களே அப்படின்ட்டு அந்த 2 பொண்ணுங்க கிட்டயும் இந்த இன்ஃபர்மேஷனை போய் சொல்லிடுவான். இதுவே இப்போ அந்த கேங்கையும் ஜிம்மினையும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூலோட மொட்டை மாடில நின்று தனியா ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இவ்வளவு நேரமா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்த அந்த கேங் அப்படியே இப்ப அப்படியே டோட்டலா அவனோட கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி வழக்கம் போல ஒரு மந்திர ஸ்டிக்கர் எடுத்து, நீ ஹாரி கிட்ட என்ன பத்தி என்ன சொன்ன, ஒழுங்கா சொல்றியா இல்ல உன் மேல மந்திரம் போடவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவான். ஆனா இதுக்கெல்லாம் அந்த ஜிம்மின் பயப்பட மாட்டான். அவன் கிட்டதான் அந்த மந்திர ரிங் இருக்குமே, அதனால அவனுமே தைரியமா தான் இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க 2 பேரும் மாடியில தனியா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துருவாங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா அந்த ஜிம்மினுக்கு பின்னாடி அப்படியே அந்த பேய் நின்னு அவனோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பேயை ஏவி விட்டது அந்த கேங்கா இருப்பான். இதை எல்லாத்தையும் அந்த 3 பேரும் பாத்துருவாங்க. அப்போ அந்த கேங் இன்னும் சில மந்திர பேப்பரை அப்படியே அவன் மேல தூக்கி போட போவானா. நல்ல வேலையா இப்ப நடுவுல நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி அவனை விடு அப்படிங்கிற மாதிரி அவ கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு அந்த கேங், இங்க பாரு ஹாரி, இதுக்கெல்லாம் டைம் இல்ல, இப்ப விட்டுட்டோம்னா அடுத்து அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்பா. ஆனா இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த ஜிம்மின் அப்படியே அவனோட பவரை யூஸ் பண்ணி இப்ப அந்த பேயை எப்படியோ அங்க இருந்து ஓட்டி விட்டுருவான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் கேங் தான் சொல்லிட்டு இப்ப அவனோட மந்திர ரிங்க வச்சுட்டு அப்படியே கேங் அடிக்கிறதுக்காக வருவானா. இத பார்த்த அந்த கேங் அவனோட மந்திர ஸ்டிக்கர் எடுத்து அப்படியே நடுவுல வச்சிருவான். இதனால 2 மந்திர பவரும் நேருக்கு நேரா மோதுறனால அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் மாதிரி அப்படி ஆகும். இதனால ஆளுக்கு ஒரு திசையில போய் அப்படியே விழுந்துருவாங்க. ஆனா இதுல அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஹீரோயின் அப்படியே இந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து விழுக போயிருவா. உடனே இந்த கேங் வேமா போய் நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி எப்படியான்னு தூக்கிடலாம் தான் பாப்பான். ஆனா இப்ப மொத்தமா ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துருவா. போச்சு, நம்ம ஹீரோயின் செத்துட்டா அப்படின்னு நினைச்சா இப்ப விழுந்தவ தரையில வந்து லேண்ட் ஆகாம அவளோட கிளாஸ் ரூம்ல இருப்பா. அது அவ பக்கத்துல இப்ப ஜிம்மின் வேற இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது, நான் கீழே விழுக போனேன், இப்ப எப்படி இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்பாளா. அப்ப அந்த ஜிம்மின் அவனோட ரிங்க காமிச்சு, நீ கீழே விழுக போறப்ப உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் தான் என்னோட பவரை யூஸ் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு இடத்தை கிரியேட் பண்ணேன். சோ இனி நீ பயப்பட தேவையில்ல, நீ சேஃப் தான் அப்படின்பானா. ஆனா நம்ம ஹீரோன் அடுத்த கேள்வியா, சரி நான் இங்க இருக்கேன், அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க அப்படின்ட்டு கேட்பா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் அப்படியே, இந்த இடத்துல நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம், வேற யாருமே இல்ல. இன்னும் தெளிவா சொல்ல போனா இது பாக்குறதுக்கு வேணா நம்ம ஸ்கூல் மாதிரியே இருக்கலாம், இது நம்ம ஸ்கூலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோன் அப்படியே பயந்து போய், என்ன நம்மளோட ஒரிஜினல் ஸ்கூலுக்கே கொண்டு போயிரு அப்படின்பாளா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் இப்ப அப்படியே அவனோட ரிங்க பார்த்து, ஆனா என்னோட ரிங்ல இருந்த பவர் எல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு, உனக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடத்தை கிரியேட் பண்றதுலயே என்னோட பவர் மொத்தமும் போயிருச்சு. ஆனா நீ கவலைப்படாத, இங்க இருந்து வெளியே போறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி உனக்குள்ளயும் ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கு, அதை நீ ஃபீல் பண்ணி இந்த ரிங்குக்குள்ள கொண்டு வந்தாவே போதும். அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியே போயிடலாம். அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ரிங்க உன் கையில போட வேண்டியது மட்டும்தான் அப்படிம்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கேங் அவனோட பவர் யூஸ் பண்ணி இப்போ ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்கி இந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்த உடனே சொல்ற விஷயம், அவன் சொல்ற எதையும் நம்பாத, மெயினா அந்த ரிங்க உன் கையில போட்டுறாத, அதை மட்டும் நீ போட்டுட்டேனா இந்த இடத்துல இருந்து உன்னால எப்பயுமே வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு இப்ப யார் சொல்றத நம்புறதுனே தெரியாது, அவ ஒரு மாதிரி குழம்பி போயிருவா. அப்ப அந்த கேங் அப்படியே, இங்க பாரு அந்த ஜிம்மின் சொன்னது எல்லாமே போய், நான் உண்மையான கோஸ்ட் கிடையாது, அந்த ஜிம்மின் தான் உண்மையான பேய் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த ஜிம்மின் அப்படியே ஹாரி அவன் உன்னையும் என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாம என்னென்னமோ போய் சொல்றான், அவனோட கதையை நான் இப்பயே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்க ஹர்ட் பண்றதுக்காக அவனோட ரிங் எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல போவானா. ஆனா இதெல்லாம் பார்த்தனையும் இப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட் வந்துரும். ஜிம்மின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன் ரிங்ல இருக்கிற பவர் எல்லாம் போயிடுச்சுன்னு நீ என்கிட்ட சொன்ன, இப்ப அதே பவரை வச்சு கேங் அட்டாக் பண்ண போற, அப்போ கேங் சொன்ன மாதிரி உண்மையிலேயே நீ பேயா அப்படின்ட்டு அவ கேட்க. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அதெல்லாம் இல்ல அவன் சொல்றத நீ நம்பாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் கிட்ட பேசுறதுக்காக வருவானா. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த கேங் அப்படியே அந்த ஜிம்மின் மேல ஒரு மந்திரத்தை போட அடுத்த செகண்ட்லயே அந்த ஜிம்மினோட ரியல் ஐடென்டிட்டி வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும். அதாவது அந்த கேங் சொன்ன மாதிரியே உண்மையிலேயே இந்த ஜிம்மின் ஒரு பேய் தான் போல. இப்போ இந்த ஜிம்மின பேய் உருவத்துல பார்த்ததுக்கு தான் நம்ம ஹீரோனுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வரும். கொஞ்ச நாள் முன்னாடி சம்மர் வெக்கேஷன்ல வெளியே எங்கேயான்னு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கேங்கு பிளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒன்னாதான் வெளியே வந்திருப்பாங்க. அப்ப அந்த த்ரில்லரா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளா பாலடைஞ்சு போயிருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு தான் கூட்டு வருவான். ஆனா இந்த பில்டிங்க பார்த்தனையும் அந்த கேங்குக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணும், அதனால வாங்க போயிடலாம்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனா அப்ப அந்த மித்த 3 பேருமே நீ இருக்கிறப்ப நாங்க ஏன் பயப்படணும், உன்கிட்டதான் ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குல்ல, சோ அதனால எந்த பயமும் இல்லாம உள்ள போலாம் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த கேங் இருக்கிற தைரியத்துல இப்ப அந்த 4 பேருமே அந்த பாலடைஞ்ச ஸ்கூலுக்குள்ள போவாங்களா. அப்போ பர்டிகுலரா ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போன உடனே அந்த கேங்குக்கு இங்க வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் ஆயிரும். உடனே அந்த மித்த 3 ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டு இவன் மட்டும் அப்படியே பக்கத்து ரூமுக்கு போவான். சரி கேங் சொன்ன மாதிரி இங்க இருக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அந்த 3 பேரும் நினைக்கிறப்ப திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், இந்த இடத்தை விட்டு நீங்க போயிருங்க அப்படின்ட்டு. என்ன சத்தம், யார் பேசுனது அப்படின்ட்டு சுத்தி முத்தி இவங்க அப்படியே பயத்தோட திரும்பி பார்த்தா ஒரு ஓரத்துல அந்த பார்க் போய் நின்னுக்கிட்டு இந்த ரூமை விட்டு போயிருங்க அப்படின்ட்டு கத்தும். இதனால அந்த ஜியோனும் ஊவும் அப்படியே பயத்துல அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அடுத்து அந்த பேய் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வருமா. நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்துட்டு பின்னாடி போக யாரோ அவளுக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி தெரியும். யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துலதான் அந்த ஜிம்மின் இருந்திருப்பான். அதுவும் அவன் நார்மலா இருந்திருக்க மாட்டான், அவனை பார்த்தாவே பேய்ங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால பயத்துல நம்ம ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. இப்ப இது எல்லாம் பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துருமா. அவ அப்படியே இப்ப பேயா இருக்கிற ஜிம்மின் கிட்ட அன்னைக்கு நீ கோஸ்ட்னு தெரிஞ்சோடனே நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதுக்கடுத்து என்னாச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி குழம்பி போவாளா. அப்பதான் அந்த கேங் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவான். இவங்க 3 பேரையும் விட்டுட்டு அந்த கேங் மட்டும் பக்கத்து ரூமுக்கு போன உடனே இந்த ஸ்கூல்ல ஏதோ அமானுஷமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா இவங்க 3 பேருமே அலற சத்தம் இவனுக்கு கேட்டிருக்கும். அதனால வேகமா திரும்பி இவங்க இருக்கிற கிளாஸ் ரூமுக்கு ஓடி வந்திருப்பான். அங்க பார்த்தா இப்ப மயங்கி விழுந்திருக்கிற நம்ம ஹீரோயின் பக்கத்துல இந்த ஜிம்மின் தான் நின்னுகிட்டு இருப்பான். நீ யாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படின்ட்டு அந்த கேங் கேட்ட உடனேயும் கவலைப்படாத, ஹாரி இப்ப தூக்கத்துல இருக்கா, நான் சீக்கிரமாவே அவளுக்காகவும் எனக்காகவும் தனியா ஒரு உலகத்தை கிரியேட் பண்ண போறேன், அதை கிடைஞ்சா நீ இருந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி கேங் அங்க இருந்து அப்படியே தள்ளி விட்டுருவான். அதுக்கடுத்துதான் அவன் கிரியேட் பண்ண ஸ்கூலுங்கிற வேர்ல்டுல இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு அது ரியல் வேர்ல்டுன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படியான்ட்டு மறுபடியும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கேங் அடிக்கடி மந்திரம் போட்டுக்கிட்டே இருந்திருப்பான். இப்போ இது எல்லா விஷயத்தையும் அவன் அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லுவான். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோன் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்ச அப்படின்ட்டு ஜிம்மினை பார்த்து கேட்பாளா. ஆனா அதுக்கு அந்த ஜிம்மின் அப்படியே கோவப்பட்டு பிளான் எல்லாம் நல்லபடியா தான் போச்சு, இந்த கேங்குனாலதான் எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்ட்டு அவன் மோதிரத்துல இருக்கிற பவரை வச்சு அந்த கேங் அட்டாக் பண்ணலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோன் நடுவுல வந்து ஜிம்மினோட கையை பிடிச்சிருவாளா. இதனால அந்த பவர் ஃபுல்லா அப்படியே பேக் ஃபயர் ஆகி அந்த ரிங்கை அப்படியே மொத்தமா வெடிச்சிரும். அந்த ரிங் வெடிச்ச அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயின் இப்ப ரியல் வேர்ல்டுக்கு வந்துருவா. அதாவது கடைசி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த பாலடைஞ்ச ஸ்கூலுக்கு வந்திருப்பாள், அந்த இடத்துல இருந்து இப்ப கரெக்டா கண்ணு முழிப்பா. பட் இருந்தாலும் அதே இடத்துலதான் இன்னும் அந்த ஜிம்மினோட ஆவி இருக்கும். அதே இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து வான் நீ திரும்பி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஆனா அப்ப அந்த பார்க்கோட ஆவி அந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் நிறுத்து ஜிம்மின், நீ நினைக்கிற மாதிரி அது ஒண்ணு வான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிம்மினை போட்டு திட்டும். நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அப்பதான் அந்த பார்க் போய் சொல்லும், இந்த ஜிம்மின் வேற யாருமே இல்ல, என்னோட தம்பி தான், நாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்கூல்ல தான் படிச்சோம், என் தம்பிக்கு சின்ன வயசுல இருந்து ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம், அதனால நான் எப்பயுமே அவன் கூடயே இருந்து அவனை கண்ணும் கருத்துமா பாத்துக்குவேன். ஆனா அப்படி இருக்கிறப்ப அவன் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப வானுங்கிற பொண்ணு மேல அவன் ரொம்ப அட்ராக்ட் ஆகி அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணும் கிட்டத்தட்ட பார்க்க ஒன்ன மாதிரி தான் இருப்பா. அவங்க 2 பேரும் அப்படியே பேசி பழகி நல்லா ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே நல்லா போய்கிட்டு இருந்த அவங்க லவ்ல ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வான் பொண்ணு ஃபாரின் போய் படிக்க போறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஜிம்மினால அதை சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஆனா என்னோட தம்பி இந்த நிலைமையில பார்த்தோனையும் எனக்கு அந்த வான் மேல சம கோவம் வந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த வான் கடைசியா ஒரு தடவை என் தம்பிக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் உனக்காக ஸ்கூல்ல வெயிட் பண்றேன் வருவியா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தா. ஆனா இந்த மெசேஜ் என் தம்பி பாக்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். ஆனா அந்நேரம் வான் மேல சம கடுப்புல இருந்தேன்னா அப்படியே அந்த மெசேஜ் என் தம்பி கிட்ட சொல்லாம டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா திரும்பவும் என் தம்பி அந்த வானை பார்த்தா அவன் மனசுதான் கஷ்டப்படும் அப்படின்னு நினைச்சு நான் அதை செஞ்சேன். ஆனா அதுக்கடுத்து நாள் ஆக என் தம்பி அந்த வானை மறக்கவே இல்லை. அவ கடைசியா ஒரு தடவையான்ட்டு என்ன பார்த்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சான். அப்பதான் அவ மெசேஜ் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் என் தம்பி கிட்ட சொன்னேன். இது தெரிஞ்சதும் என் தம்பி என் மேல கோவப்பட்டுட்டு இன்னும் அவ எனக்காக அவங்க
அங்க ஸ்கூல்ல தான் காத்துக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் வேகமா ஸ்கூலுக்கு ஓடுனான். ஆனா அவனுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கறனால போற வழியிலே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதனால அவனை எப்படியான்னு காப்பாத்தணும்ட்டு நானும் அவன் பக்கத்துல போய் அவனை தூக்க போனேன். பட் அன்பார்ச்சுனேட்டா அப்பன்னு பார்த்து ஒரு கார் வந்து எங்க 2 பேத்தையும் மோதி அதே ஸ்பாட்ல நாங்க இறந்துட்டோம். ஆனா ஜிம்மின் செத்து போனாலும் வான் தனக்காக திரும்பி இந்த ஸ்கூலுக்கு வருவா, அவளை நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதே ஸ்கூல்ல ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கூட நான் இருக்கணுங்கிறதுக்காக தான் நானும் இதே ஸ்கூல்ல இருந்தேன். அதுக்கடுத்து இந்த ஸ்கூலும் பாலடைஞ்சு போயிருச்சு. அப்படி இருக்கிறப்ப ரொம்ப மாசம் கழிச்சு நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்தீங்க. உன்னை பார்த்த உடனே ஜிம்மின் நீ வான்னு சொல்லி நினைச்சிட்டான். அதனாலதான் அவன் உன் கூட இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக தனியா ஒரு உலகத்தையே கிரியேட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த பார்க் எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. இந்த கதையெல்லாம் கேட்டோனையும் நம்ம ஹீரோன் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாளா. அப்ப அந்த ஜிம்மின் அப்படியே ஆரம்பத்துல கூட உன்னை வான்னு தான் நினைச்சேன், ஆனா போக போக நீ வான் இல்லங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் நான் கிரியேட் பண்ண வேர்ல்டுல நீ என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி நான் நினைச்சேன். பட் இருந்தாலும் இதுக்கு என்னோட அக்கா அடிக்கடி தடையா இருந்தா. அதனாலதான் அவளோட வாயை தச்சு அவளை உங்ககிட்ட நெருங்காத அளவுக்கு நான் பாத்துக்கிட்டேன். பட் கடைசியில கேங் எப்படியோ உள்ள வந்து எல்லாத்தையும் மாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்ப நடந்த ஃபுல் ஸ்டோரியும் அந்த ஜிம்மின் சொல்லுவான். அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு புரியும் அந்த பார்ப்பை ஆரம்பத்துல இருந்து நம்ம ஹீரோன் கிட்ட வந்ததுக்கு காரணம் இந்த உண்மையை பத்தி அவகிட்ட சொல்றதுக்கு தான் போல. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டும் நம்ம ஹீரோயின் ஜிம்மின் மேல கோவமே பட மாட்டா. அவனை நினைச்சு பாவம் தான் படுவாளா. இதனாலேயே அந்த ஜிம்மின் அப்படியே நான் இப்படி எல்லாம் பண்ணதுக்கு என்னதான் காரணம் சொன்னாலும் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிரு ஹாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவன் பக்கத்துல வந்து அவன் கையை பிடிச்சு எனக்கு உன் மேல கோவமே இல்ல, ஆனா எனக்கு இப்ப வேணுங்கிறது எல்லாமே நீ இதே இடத்துல இருந்து வானுக்காக வெயிட் பண்றதை நிப்பாட்டு. நீ உன் மனசுல இருக்கிற கோவம் வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டா மட்டும்தான் உன்னால இந்த உலகத்துல இருந்து மேலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லுவா. அதுக்கு அடுத்துதான் அந்த ஜிம்மினோட மனசு கொஞ்சமாட்டு ஆறுதல் அடைஞ்சு அப்படியே கோவமா சுத்திக்கிட்டு இருந்த அவனோட ஆவி சாந்தமாயிட்டு இந்த உலகத்தை விட்டு போற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஜிம்மின் போனனால ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும் அவனோடய அப்படியே போயிருவா. சோ இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, அந்த 2 ஆவியும் இங்க இருந்து போயிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோயினும் கேங்கும் அப்படியே பக்கத்து ரூமுக்கு போய் பாப்பாங்களா. அங்க இப்பதான் அந்த ஜியூனும் ஊவும் மயக்கத்துல இருந்து எந்திரிப்பாங்க. அப்புறம் தான் கேங்கும் நம்ம ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இத்தனை நாள் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கை ரியலே கிடையாது, நம்ம ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுல இருந்தோம், அது மெயினா அந்த ஜிம்மின் தான் அந்த ஆவி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னனையும் இந்த ஜியோனுக்கும் ஊக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது. ஐயோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்கூல் தான், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு எல்லாரும் இந்த ஸ்கூலை விட்டு போற மாதிரி காட்டுவாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு அமானுஷமான விஷயத்த கனவுலயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல்ல இருந்து கிளம்பிடுவா. அப்படியே இதே இடத்துல இந்த டிராமாவும் முடிஞ்சிரும். சோ ஓகே கைஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? ஜிம்மின் தான் உண்மையான பேய் அப்படின்னு சொல்லி நீங்க முன்னாடியே கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு டிராமாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.